அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த இறை வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கூறுகிறது, நாம் ஒவ்வொருவரும் பாவிகளாய் இருக்கிறோம். நான் பாவம் செய்யவில்லை அல்லது நான் பாவி இல்லை என்று நாம் சொல்வோமானால் நாம் பொய்யராகிறோம். மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகள்தான். அதனால் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இனி அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டோம் என்ற உறுதியோடு அதை விட்டு விலகி கடவுளுக்கு உகந்த வழியில் நாம் வாழ வேண்டும். அப்படி செய்வோமானால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு நான் பாவி இல்லை என்று கூறி திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை செய்து கொண்டிருப்போமானால் நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆக இன்று முதல் பாவத்தை விட்டு விலகி நேர்மையான வழியில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பாவியான என்னை தேடி இந்த பூமிக்கு வந்த தேவனே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி எனக்கு மீட்பை கொடுக்க வேண்டும், நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்து பல துன்பங்களை அனுபவித்து மரித்து உயிர் தெழுந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. நான் வாழ்வு பெற வேண்டும், நான் மீட்படைய வேண்டும் என்பதற்காக நீர் சிலுவையில் மரித்தீர் அப்பா. நன்றி ராஜா, நன்றி தேவனே. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர் அப்பா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. வழிதவறி போன அந்த ஒரு ஆட்டை தேடி வந்த நல்லாயனாகிய கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இனி என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு பாவத்தை விட்டு புதிதான ஒரு புதிய வாழ்வு வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. இந்த பாவத்திலே நான் மறுபடியும் போய் சிக்கிக் கொள்ளாது என்னை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் அப்பா. நேரிய வழியை எனக்கு காட்டும் தேவனே. பாவத்தை விட்டு விலகி தூய்மையான வாழ்வு வாழ எனக்கு கற்று தாரும் அப்பா. என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் பல்வேறு வேதனைகளான துன்பங்களான அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருடைய துன்பத்தை நீக்கி இன்பமாக மாற்றும் ராஜா. பாவத்தை விட்டு தூய வாழ்வு வாழ கற்றுக்கொடும் தேவனே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். இயேசுமரி சூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன்.